ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்பவே ஈஸியான அண்ட் பியூட்டிஃபுல்லான பர்த்டே க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் A4 சைஸில் இருக்க ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி A4 சைஸில் இருக்க ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அது இந்த மாதிரி 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணக்கப்புறமா அதில் ஒரு சைடை மட்டும் எடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. சென்டரில் வந்து கர்வாக ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் வெட்டணும், 2 சைடையும் வெட்டிடாதீங்க. மடித்ததில் ஒரு லேயரை மட்டும் எடுத்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கலர் பேப்பர் வைக்க போகிறோம், அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். இந்த கலருக்கு எந்த கலர் மேட்சாக இருக்குன்னு தோணுதோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு மாதிரி டார்க் எல்லோ கலர் வைக்க போகிறேன். இதையும் 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு வந்துட்டு நான் ஹோம்மேட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம்மேட் திங்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். கரெக்டாக வச்சு ஒட்டுங்க, இல்லைனா ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வராது. இந்த எல்லோ ஷீட் ரொம்ப மடங்கிடும், அதனால் கரெக்டாக அந்த சென்டர் லைனில் வச்சு ஒட்டுங்க. ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இன்னொரு சைடில் ப்ளூ கலர் பேப்பர்லேயே எல்லாத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லோ கலர் பேப்பரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த சென்டர் சைட்லேயும் க்ளூ வந்துடும். அதனால் ப்ளூ கலர் பேப்பரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுலேயும் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஒரு பவு செஞ்சு ஒட்டிக்கலாம், இல்லைனா ஸ்டோன்ஸ் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ என்கிட்ட இந்த பட்டர்ஃப்ளை இருந்ததால் இதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளையுமே அதே மாதிரி தான். நீங்கள் எந்த கலரில் பேப்பர் எடுக்கிறீங்களோ அதுக்கு எந்த கலர் மேட்சாக இருக்குமோ அந்த மாதிரி கலரில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ப்ளூ அண்ட் எல்லோ வச்சுருக்கதால பிங்க் மேட்சாக இருக்கும், அதனால் பிங்க் கலரில் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் உங்கள் விஷஸ் எழுதிக்கலாம். நான் இப்போ பர்த்டே கார்டுங்கிறதால ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுகிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. இந்த எட்ஜஸ்லலாம் கூட ஸ்டோன்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும். உங்கள் கிட்டே ஸ்டோன்ஸ் இருந்தால் ஒட்டிக்கோங்க, ஆனால் நான் இப்போ ஒட்டலை. ரொம்ப சிம்பிளாக செய்கிறதால ஸ்டோன்ஸ் எதுவுமே நான் ஒட்டலை. இப்போ வந்துட்டு உள்ளேயுமே உங்களுக்கு என்ன விஷ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. வெரி ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல் க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு எந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவுமே நான் யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணி இதான் செஞ்சுருக்கேன். வெரி ஈஸின்னு கேட்டதால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் விஷயம் எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம். டெக்கரேட்டிவாக இன்னும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க, ஒட்டுனா இன்னும் அழகாக இருக்கும். எகெயின் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.